கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்கள். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரே அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தர்லின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தர்லின தேவனையே அசட்டை பண்ணுகிறான் என்று. பிரியமானவர்களே, தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும், அதுவே தேவனுடைய சித்தம். அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்தை நாம் பரிசுத்தமாக ஆண்டு கொள்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்திலே பாவம் வருகிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவனை அறியாதவர்கள் அஞ்ஞானிகள் மோக இச்சைக்கு உட்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் விபச்சார பாவங்களுக்கு வேசித்தனங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமுள்ளதா நாம் காத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வேதத்துல நாம் வாசிக்கிறோம், ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரத்திலே பாவம் வந்துவிடக்கூடாது. நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் கரைதிரை இல்லாததாய் குற்றமற்றதாய் இருக்க வேண்டும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய சரீரம் ஆவி ஆத்துமா பரிசுத்தமுள்ளதாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு விலகி வாழ்கிறோமா? தேவன் நம்மை அழைத்த அழைப்பு என்ன? பரிசுத்த அழைப்பு. நாம் பரிசுத்தத்துக்கு பங்குள்ள ஜனங்கள். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு பாவத்திலே விழுந்து கிடக்கிறோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோம், நம் தேவனை அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறோமோ, தேவனுடைய வார்த்தைகளை மீறுகிறோமோ, நாம் தேவனை அசட்டை பண்ணுகிறோம். மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தர்லின தேவனையும் அசட்டை பண்ணுகிறேன் என்று வசனம் சொல்கிறது. எதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார்? பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை நேராக நடக்க, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவனுக்கு பிரியமா வாழ்கிறோமா? பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? அல்லது இந்த உலக பாவத்திலே உலக சிற்றின்பங்களிலே தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து தேவனை அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். மனிதனோ முகத்தை பார்க்கிறான். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். பிரியமானவர்களே, நாம் என்ன செய்கிறோம், எப்படி வாழ்கிறோம், எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிவார். அவர் நீதியை சரிகட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அதை ஒருபோதும் மறந்து போக கூடாது. ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாது. தேவனை அசட்டை பண்ணாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமுள்ளதாக காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அவருடைய சித்தம் செய்கிறோமா? அல்லது இந்த உலக பாவத்திலே உலக சிற்றின்பங்களை நேசித்து பாவத்திலே அடிமையாய் வாழ்கிறோமா? தேவனை அசட்டை பண்ணுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது? அவைகளை விட்டு மனம் திரும்பி நீதிமான்களாய் வாழுவோம். தேவன் நம்மை அழைத்த அழைப்பு பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ, பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விடுவோம். தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்வுக்கு நேராக நடப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. பிரயாணங்களிலே போகும்போது வரும்போது எங்களோடு கூட இருந்து பாதுகாத்தீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படிய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டியும் சொல்லி போகாதபடிக்க என் தேவன் ஆசீர்வதிங்க. இப்படிய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை காரியங்களில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபரா ஷகரக தூரி கரதரபலா ரபா கபரா சந்த ரதன கதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியா கபோர ஷேகே லேதனமரா ஷதரபலா ரீபா பாரா ஷா லேதேனமாரா கரதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் வாழ்கிறார்களோ, குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின்களை அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர். மனம் இறங்குவீராக. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. படிப்பு காரியங்களை சந்திங்க, ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், மரண பயங்களுக்கும், இல்லின் அதிகாரங்களுக்கும், நாச மோசங்களுக்கும், தீமைகளுக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. யாரெல்லாம் சரீரத்திலே பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களை சுகமாக்குவீராக. இப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை இப்பொழுதே தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலும் இப்படியே பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும், ஆசீர்வதிங்க. இப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ, நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, அந்த குடும்பத்தை இப்படியே கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனையிலிருந்து நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. சமாதானத்தை கொடுங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. இப்படியே கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்துல இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போற காரியங்களை குறித்து எங்களோடு கூட பேசுங்க. அதிகாலையில எழுந்து தெய்வ சமூகத்திலே காத்திருக்க புதுபலன் கொடுங்கப்பா. அப்படி சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எல்லா துதிகன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.